குட் மார்னிங். வணக்கம் கிருஷ்ணபிரசாத் சார். சொல்லுங்க. வணக்கம் பிரின்சிபால் சார். என்னாச்சு? உங்க பொண்ணு பிந்து காலேஜுக்கே வரல? அவ பர்சனல் ப்ராப்ளத்தினால வர முடியல. அது சரி, இன்னைக்கு என்னோட பொண்ணுக்கு எக்ஸாம் இருக்கா? இருக்கு சார். பிந்துவோட போனுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கோம். ஏன் இன்னும் ஹால் டிக்கெட் வாங்காம இருக்காங்க? எங்க வீட்ல மெசேஜஸ் நம்பர் ஆளுங்க ரொம்ப கம்மி. என் பொண்ணு காலேஜ் கிளம்பிட்டா. வந்து ஹால் டிக்கெட் வாங்கிட்டு எக்ஸாம் எழுதுவா. உன்னோட சந்தேகம் தீர்ந்துச்சா? தேர்ந்துருச்சு. சித்தி சொல்லுமா. பிந்து கூட நீயும் கிளம்பி போ. எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் அவ நேரா அங்க இருந்து வீட்டுக்கு தான் வரணும். நடுவுல யார்கிட்டயாவது பேசினானா என்கிட்ட சொல்லு. சரிம்மா. வா போலாம். எம்மா நான் பாத்துக்கிறேன். வாடி வா. டேய், இது என்ன பாரா இல்ல வேற ஏதாவதா? எதுக்குடா இந்த லைட்டிங்களா? டேய், இப்ப வேணா அவன் சஸ்பெண்ட் ஆயிருக்கலாம். ஆனா மறுபடியும் வேலையில சேர்ந்துட்டானா, நம்மள டார்கெட் பண்ணிட்டானா, அப்புறம் நம்ம நிலைமை என்ன ஆகுறது? டேய், அப்படி எதுவும் நடக்காது. ஏன் நாம இப்ப இருக்கிற நிலைமைக்கு நம்மள கண்டுபிடிக்க முடியாது. அது எப்படி நீ சொல்லுவ? போதையில இருக்கிறதுனால கண்டுபிடிக்க முடியாதுன்னு எப்படி சொல்லுவ? டேய் முட்டாள் பசங்களா, அதுக்கு ஏத்த மாதிரி எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன்டா. இந்தா. டேய், இத போட்டுக்கிட்டோன்னு வச்சுக்கோ, நம்ம யாருன்னு அவனுக்கு தெரியாது. ஆனா நமக்கு மட்டும் அவன் ரொம்ப தெளிவா தெரிவான். இதெல்லாம் நம்ம சின்ன வயசுல இருந்து எத்தனை சினிமால பார்த்திருப்போம். நீ சூப்பர்ரா. பின்ன இந்த செரினா சும்மாவா? ஏய், என்னடா லூசு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க? என்னடா வேணும்? இப்படிலாம் பேசாதீங்க சார். உங்களுக்காக ஃபுல் பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கோம். எங்க ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கும் சார். இந்தாங்க இந்தாங்க சார். குடிங்க சார். நைஸ் பாட்டில், நைஸ். போங்கடா, அதான் கொடுத்துட்டீங்கல்ல, கிளம்பு கிளம்பு. இல்ல சார், எங்க கண்ணு முன்னாடியே நீங்க அந்த ஃபுல் பாட்டில குடிக்கணும். டேய் டேய், உங்களுக்கு என்ன மரம் காய்ஞ்சிடுச்சா? நீங்களாம் உண்மையிலேயே மனுஷங்க தானா இல்ல மங்கி கேப் போட்டிருக்க குரங்குங்களா? நான் ஏற்கனவே ஃபுல்லா இருக்கேன்டா, அப்புறம் எப்படி இந்த ஃபுல்லா குடிக்க முடியும்? நீங்க ஹீரோ சார். எங்க ஹீரோ குடிச்சுதான் ஆகணும். டேய், குடிக்க முடியாதுடா. வேணா பேசாம நீங்களே எடுத்துட்டு போங்க. அப்போ நீங்க குடிக்க மாட்டீங்களா சார்? டேய், நான் தான் குடிக்க மாட்டேன்னு சொல்றேன்ல, போங்கடா. நீங்க குடிக்கலன்னா நாங்க குடிக்க வைப்போம் சார். டேய் குடிங்கடா. போங்கடா. டேய் குடிங்கடா. குடிங்க சார். டேய் வாங்கடா. ஏய், இல்லங்கடா. நீங்க எங்க போனாலும் சரி, இந்த மொத்த ஏரியாவையும் தேடி கண்டுபிடிச்சு நான் யாருன்னு உங்களுக்கு நிரூபிக்கிறேன்டா. நான் சஸ்பென்ஷன்ல இருக்கிறதுனால எனக்கு பவர் இல்லைன்னு அர்த்தம் இல்லடா. டிபார்ட்மெண்ட்ல எனக்கு அதிகாரம் இல்லைன்னு நினைக்காதீங்கடா. கண்டிப்பா நீங்க என்கிட்ட மாட்டுவீங்கடா. விட மாட்டேன். டேய், அவன் பிடிச்சிருன்னு சொல்றானேடா. அவன் சொல்றதும் உண்மைதானே? நம்ம மங்கி கேப்ஸ உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் போட்டிருக்கோம். நம்ம வரும்போதே போட்டுட்டு வரலையே. ஆமால, அதை இவன் யாருக்கிட்டயாவது சொன்னா பிரச்சனை ஆயிடும்ல. ஆமாண்டா. அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம்டா. இவனை கொன்னுடலாம். என்ன சொல்ற? கொல்லணுமா? ஆமாண்டா, கொன்னுடலாம். என் கோவம் அடங்க மாட்டேங்குதுடா. இவனை கொல்லாம என் கோவம் தீராது. இவனை கொன்னுடலாம்டா. வேணாம்டா, கேஸ் ஆயிடும்டா. டேய் வேணாம்டா, சொல்றத கேளுடா. அமைதியாடா. சொல்றத கேளுடா, அதெல்லாம் பண்ணாதடா. டேய் இவனை கொன்னுடுறேன்டா. கேளுடா. கொன்னுடுறேன். டேய் வேணாம்டா.
ப்ளீஸ். ஹலோ. அண்ணா நான் செரி ஃப்ரெண்ட் ராஜா பேசுறேண்ணா. ஆ சொல்றா. அண்ணா இங்க பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குண்ணா. டேரேக் என்னடா ஆச்சு புரியுற மாதிரி சொல்லு. ஒரு பார்ல எஸ்பி இருந்தாரு, அவர் அடிக்க வந்திருக்கோண்ணா. அடிக்கலான்னு வந்துட்டு இப்ப செர்ரி அவரை கொல்லணும்னு சொல்றாண்ணா. சரிங்க பாரு, நான் உடனே வரேன், எனக்கு லொகேஷன் அனுப்பிவிடு. ஓகே? சரிங்கண்ணா. டேய் சரி, என்னடா பண்ற? விடா, என்ன விடுனா. இன்னைக்கு இவனை நான் கொல்லாம விட மாட்டேன். டேய் சரி சரி, நான் தான் சொல்றேன்ல, விடுடா சரி. டேய் சரி. போடான்ற. போடா போ. ஐயோ. ஏய். இன்னைக்கு நாங்க இந்த நிலைமையில இருக்கோம்னா அது எல்லாமே அவனோட உழைப்பு தாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு நான் எதுவும் பண்ணல, எல்லாமே அம்மா பண்ணதுதான்னு சொல்றான்னா அதெல்லாம் அவன் பெருந்தன்மைங்க. ஆமா, அதுவும் உண்மைதான். பூரிக்கும் சிவாக்கும் கல்யாணங்கிற, அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்கன்னு சொல்ற, சரிதான். ஆனா இந்த விஷயம் ககனுக்கு தெரியுமா? இந்த கல்யாணத்துக்கு அவன் ஒத்துப்பானா? ஐயோ மாமா, அவரு ஒத்துக்காமலையா நாங்க உங்களை கூப்பிட்டு பூர்ணிக்கும் சிவாவுக்கும் கல்யாணம்னு தைரியமா உங்ககிட்ட சொல்ல முடியுமா? உங்க பொண்ணு என் தம்பிய காதலிக்கிறான்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே மாமா டக்குன்னு ஒத்துக்கிட்டாரு. என் தம்பிய வீட்டோட வச்சுக்கிட்டு வாழ்க்கை முழுக்க தங்கச்சிய கண்ணு முன்னாடியே வச்சுக்கலாங்கிறது அவரோட சுயநலம். என் பையனோட அன்பு இருக்கே, அந்த அன்புங்கிறது ஒரு லைஃப் டைமை விட ரொம்பவே குறைவானது. இந்த உலகத்துல அவனோட அன்பு கிடைக்காத துரதிர்ஷ்டசாலினா அது நான் மட்டும்தான். என் பொண்ணு கல்யாணத்துல மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டியதை செய்ய முடியாது. கடைசியில என் பொண்ணு கல்யாணத்தை என்னால தூரத்துல இருந்து பார்க்கறது பெரிய விஷயம். பூ வேணுமா? என்ன பூ வேணும் சார்? அது அது பொண்ணுங்க யூசுவலா பொதுவா விரும்பி கேட்கிற பூ எதுங்க? என்ன சார் புதுசா கல்யாணம் ஆயிருக்கா?